ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேச போகிறோம், வளச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த வாரம் பணப்பெட்டி வரப்போகுது. எல்லாருமே ரீஎன்ட்ரியாக கேதர் ஆக போகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் வரப்போகிறது கிடையாதுன்னு ரெக்கார்டு வாங்கினவங்க திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தது கிடையாது. ஒன்று சரி, இப்போ ரீஎன்ட்ரியில் வந்துட்டு எல்லாருமே வருவாங்க. அப்போ பணப்பெட்டியும் வைக்கப்படும். இதில் வந்துட்டு இப்போது யார் வீட்டில் இருக்காங்கன்னா, இப்போதைக்கு 2 பேர் மைனஸ் பண்ணிட்டா மீதி 7 பேர், சுபிக்ஷா உட்பட. இப்போது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் இருக்குது, அனதர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அதில் மேபி எவிக்ஷனில் சுபிக்ஷா போயிட்டாங்கன்னா மீதி இருக்கிற 7 பேரில் போயினா 6 பேர், கரெக்டுங்களா? ஸோ மீதி இருக்கிற 6 பேர் வந்துட்டு இந்த இதில் வந்து கலந்துப்பாங்க. ஸோ யாருன்னா சபரி, விக்ரம், சாண்ட்ரா, திவ்யா, வினோத், அதுக்கப்புறம் யார், அரோரா. ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கும்போது இப்போ எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இருக்கோ? ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு இந்த டைட்டில் வினராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதில் அதிகப்படியாக விஜய் பார்வதி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. வெளியிலேருந்து வந்து ஆதரியும் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அரோரா நீ வந்துட்டு இந்த பக்கமும் விஜய் பார்வதி அந்த பக்கமும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ விஜய் பார்வதி இல்லாத காரணத்தினால எல்லாருக்கும் மைண்டுக்குள்ளே என்ன வந்திருக்குன்னா, நான் ஒருவேளை டைட்டில் வினராக வந்துடலாமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். ஆனால் அரோரா செம்ம கிளவராக கிளியராக வந்துருந்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஃப்ரீ டாஸ்க் வரும்போதே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருப்பாங்க, பணப்பெட்டி எடுத்துருவா அப்படின்னு. செருப்பு பிஜுக்குன்னு கலாய்ச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று சம்திங் கலாய்ச்சிருப்பாங்க. இப்போது அந்த பணப்பெட்டியை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரோரா அதுக்கு போட்டி போடுவாங்க. ஒன்று. இன்னொன்று வந்துட்டு அந்த பணம் இன்னொருத்தங்களுக்கு யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா சாண்ட்ராக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க, 0ல் இருந்தோம், திரும்ப உள்ளே வந்தோம், இப்போ வந்து பிரஜனை வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சாண்ட்ராக்காக ஒரு பெரிய நியாயம் கொடுக்கப்படுறதுக்காக விஜய் பார்வதி அண்ட் கமருதீனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த 2 பேருக்கு நிறையா போட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கிற 6 பேரில் 2 பேர் இவங்க போட்டி போட்டால் மீதி 4 பேர் எனக்கு தெரிஞ்சு உள்ளே வரவே போகிறது கிடையாது. வினோத்தாக இருந்தாலும் சரி, சபரியாக இருந்தாலும் சரி, திவ்யாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் யார், விக்ரமாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களுக்குலாம் மேபி சரி அவங்க போயிட்டதுனால நம்மளுக்கு ஒரு வேளை சான்ஸ் இருக்கோ, ஏன்னா வின் பண்ண 50 லட்சம் யார் தருவா அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு போட்டி போட வாய்ப்பு இல்லை. மேபி சாண்ட்ராவும் அரோராவும் போட்டி போட வாய்ப்பு இருக்குது. அதில் வந்துட்டு அரோராவுக்கு பதில் சாண்ட்ரா எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போது சாண்ட்ராக்காக இங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அந்த பணப்பெட்டியும் வந்துட்டு சாண்ட்ரா எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எவிக்ட்னு ஒரு வாட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எவிக்ஷன் ப்ராசஸை கேன்சல் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, அவள் ஏன் வந்துட்டு அந்த பணப்பெட்டி சாண்ட்ரா கைக்கு போகக்கூடாது அப்படி மாதிரி ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா, சாண்ட்ராக்கு ஒன்று பணப்பெட்டி இல்லைனா டாப் 5ல் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இந்த பணப்பெட்டி அடுத்த வாரம் வரப்போது அதை யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் எடுப்பாங்க இல்லை யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.